அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்ற போகும் அந்த நாள். இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி விருச்சிக ராசி நேயர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன, உங்களது ராசிக்கான பலன்கள் என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்று முதல் எண்ணி 5 நாட்கள் என்று சொல்லக்கூடிய 2/10/2024 தேதியான இன்றைய தினம் மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இணைந்து நடைபெற இருக்குதுங்க. சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் தந்தைக்காரகன், அதாவது பிதுர்காரகன், தந்தை வழியை குறிக்கக்கூடியவன் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தர்ப்பணம் கொடுப்பதும் சால சிறந்தது. அதே போல் மகாலய அமாவாசையான இன்றைய தினமும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மகாலய அமாவாசை, மகாலய பட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, மகாலயம் என்பது ஒன்றாக கூட்டம் கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் 15 நாட்கள் கூட்டமாக கூடி நம்மோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த மகாலய பட்சம். 15 நாட்கள் முடியக்கூடிய நாள் மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை முடிந்தவுடன் அவர்கள் அவர்களுடைய உலகத்திற்கு புறப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்குதுங்க. புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசையாகும். மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சமாகும். பித்ரு வழிபாடு இல்லறை வாழ்க்கைக்கு பித்ருகளுடைய ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுதுங்க. அப்படி முன்னோர்களுடைய சாபம் ஏற்பட்டால் என்ன நிகழும் என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், பணப்பிரச்சனை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம், சுபகாரிய தடங்கல்கள், தொடர்ந்து மருத்துவ விரயங்கள் என ஏற்பட்டே கொண்டே இருக்கும். இதை வைத்து நமக்கு முன்னோர்களுடைய சாபம் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி முன்னோர்களுடைய சாபம் நீங்க அவர்களுடைய ஆசை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, வருடத்தில் 12 முதல் 13 அமாவாசைகள் உண்டு. இந்த அமாவாசைகளில் மிகவும் முக்கியமானது தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை. இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதனால் அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். இதனால் புனித நீர்நிலைகளுக்கோ அல்லது கடலுக்கோ சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்களின் கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீத்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும்
அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை இவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அப்படிப்பட்ட இக்காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், கேது, சந்திரனும், துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை யோகத்தை கொடுக்குங்க. கேதுவும் யோக அமைப்பில் தான் இருக்கிறாரு. இதனால் எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பது இன்னும் விசேஷம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய சுப பார்வை உங்களுடைய கஷ்டங்களை குறைக்கும். அதே போல் இன்றைய நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய பிதுர் தர்ப்பணம் மற்றும் நேர்த்தார் கடன் உங்களுக்கு எதிர்பாராத பல புண்ணிய பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வாழ்வில் ஒரு சுகமும் இனிமையும் இருக்குங்க. அதுவும் இன்றைய நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிதுர் தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதா அமையிருக்குது. இருந்தாலும் கூட விருச்சிக ராசினியர்களான நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வேலை சுமை பொறுப்புகள் அதிகரிக்குங்க. சக்திக்கு மீறி உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளுடன் எச்சரிக்கையோடு பழக வேண்டியது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. குழந்தைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கை அவசியங்க. அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறையும் நீங்கள் கண்டித்து அவற்றை தவறு என்று புரிய வைப்பது நல்லது. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தும். விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க. சிவப்பு மலர்கள் சாற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள் தானம் கொடுப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதால நீங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிவன் ஆலயங்களுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதும், ஏழை எளியவர்கள் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை செய்தாலும் கூட எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. முடிந்த அளவிற்கு யாராவதற்கு ஒருவருக்காவது உணவு தானம் செய்யுங்கள். குறிப்பா தயிர் சாதம் தானம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்க. அதுவும் சிவப்பு மலர்கள் சாற்றி வழிபடுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பின் வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் இந்த புண்ணிய பலன் சென்றடையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது.